இருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம், ஞானம் என்றால் என்ன? இந்த ஞானம் அடைந்த ஒருவர் இருக்கிறாரா? இதுதான் இன்றைய தலைப்பு. ஞானம் என்றால் என்ன? ஞானம் அடைந்த ஒருவர் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? இப்போ நாங்கள் இங்கே கொஞ்சம் விளக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்கும்போது, பகவான் புத்தர் அவர்கள் புத்த சுபாவம் அடைந்தார்கள், புத்த ஞானம் அடைந்தார்கள். புத்த ஞானம் அடைந்ததன் பிறகு அங்கே ஒரு உயிரும் இல்லை, ஒரு நபரும் இல்லை. அப்போது ஒரு உயிர் இருக்கும்போது ஒரு நபர் அங்கே இருக்கிறார். அப்போ நபர் இருக்கும்போது அவர் இருப்பது ஆத்ம துஷ்டியில். அப்போ ஆத்ம துஷ்டியில் இருக்கும் ஒரு மனிதன் அவர் இருந்து கொண்டு அவர் ஞானம் பெற முடியுமா? இல்லை, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சித்தார்த்தர் ஞானம் அடைந்தார்? இல்லை. சித்தார்த்தர் அவர்கள் சத்தியத்தை தேடினார். சத்தியத்தை கண்டு அது உறுதியானதன் பிறகு அவர் புத்த சுபாவம் அடைகிறார். அப்போ சித்தார்த்தர் அங்கே புத்த சுபாவம் அடைந்தார்? இல்லை. சித்தார்த்தர் அங்கே இழக்கப்படுகிறார். சித்தார்த்தர் என்பது துஷ்டி. சித்தார்த்தர் என்பவர் அப்படி ஒருத்தர் இருக்கலை. அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது அவர் சத்தியத்தை உணர்ந்து சத்தியத்தை விழித்து கொள்ளும்போது, சத்தியத்தோடு விழித்து கொள்ளும்போது அவர் என்ற துஷ்டியிலிருந்து அவர் மீள்கிறார், அவர் விடுதலை பெறுகிறார். அப்போ அங்கே சித்தார்த்தர் இருக்கிறாரா? இல்லை, அங்கே சித்தார்த்தர் இல்லை. சித்தார்த்தர் இல்லை என்றால் அதுதான் புத்த சுபாவம். புத்த சுபாவத்துக்குள் ஒருவர் இருக்கிறாரா? ஒருத்தருக்கு இல்லை, ஒருத்தர் கிடையாது. புத்த சுபாவத்துக்குள் ஒருவர் இல்லை. அப்போது அங்கே ஒரு உயிரும் இல்லை, ஒரு நபரும் இல்லை. அப்போது உயிரும் இல்லாத நபரும் இல்லாத சுபாவம் தான் புத்த சுபாவம். அப்போது உயிர் ஒன்றுக்கு நபர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் இருக்கிறது ஆத்ம துஷ்டியில். அப்போ இன்றைக்கி பார்க்கும்போது உலகத்தில் நிறைய ஞானத்தை பற்றி கிடைக்கும் ஞானிகள் எல்லாமே போலியான ஞானிகளை விற்கிறாங்க, போலியான ஞானத்தை விற்கிறாங்க. இதுதான் ஞானம், இதுதான் லிபரேஷன், இதுதான் என்லைட்மெண்ட் என்று விற்கும் விற்பனையாளர்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ இவர்கள் எல்லாமே தன்னுடைய லாபத்துக்காகவும் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவும் தான் ஞானம் அடைந்து விட்டதாக நினைத்து கொண்டு அந்த நினைப்பில் மனதின் மாய்க்குள்ளே இருந்து கொண்டு ஏதோன்னு சொல்கிறாங்க. மனதின் மாய்க்குள்ளே இருந்து சொல்லும் அனைத்துமே கற்பனை தான், அது எதுவுமே உண்மையாகாது. அப்போது அவர் மனதிலிருந்து மீளணும், மனதிலிருந்து உண்மையாக விடுதலை பெறணும். மனம் என்று ஒன்று இங்கே இல்லை. அப்போ அந்த சத்தியத்தை அவர் உணரணும். அவர் உணரும் போது அவர் மனம் என்று இங்கே ஒன்றும் கிடையாது. அப்போது அது ஒரு வேகம். அந்த வேகத்துக்குள் நாங்கள் நினைத்து பிடித்து கொண்டிருந்தோம். அப்போ நினைத்து பிடித்து கொண்ட துஷ்டியிலிருந்து விடுதலை பெறும்போது அவர் வேகத்திலிருந்து விடுதலை பெறுகிறார். அப்போ அங்கே ஒரு உயிரும் இல்லை, நபரும் இல்லை. அப்போ உயிரும் இல்லாத நபரும் இல்லாத அனாத்ம தர்மத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது இது எப்படி உருவானது என்பதை நாங்கள் காங்கணும். அனாத்ம தர்மத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார் என்றால் அப்போ ஆத்ம துஷ்டியை வைத்துக்கொண்டு அந்த அனாத்ம தர்மத்தை யாராலும் போதனை செய்ய முடியுமா? முடியாது. அது ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை பெற்றவருக்குத்தான் முடியும். அப்போது விடுதலை அடைந்த ஒருவர் இருந்து கொண்டு அதை செய்ய முடியுமா? இல்லை, அதுவும் முடியாது. அப்போ அது உண்மை கிடையாது. அப்படி ஒன்று செய்கிறாங்கன்னு சொன்னால் அப்படி ஒன்று நடக்காது. அது சாத்தியம் இல்லாதது. அப்போ இதைத்தான் இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்காங்க. அப்போ நீங்கள் யாருமே இது பின்னுக்கு போகிறதும் போகாததும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை கிடையாது, உண்மையை உங்களால் உணர முடியாது. நீங்கள் அப்போவும் இந்த மனதின் மாய்க்குள்ளே தான் இருப்பீங்க. மனதின் மாய்க்குள்ளே இருந்து கொண்டு யாருக்கும் ஞானம் பெற முடியாது. ஞானியாகன ஒருவர் இங்கே இருக்க இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை. ஞானம் பெற்றார் என்றால் அவரை இழந்து விட்டார். அப்போ அவரை இழந்து விட்டார் என்றால் அப்போ அப்படி ஒருத்தர் இங்கே இருக்கிறாரா? இல்லை. அப்போ அவர் இருந்து கொண்டு நான் ஞானம் அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் உலகத்துக்கு பெரிய பந்தாவை காட்டிக்கிட்டு தன்னுடைய
உருவத்தை உலகத்துக்கு காட்டிக்கொண்டு நான் ஞானம் அடைந்து விட்டேன், என்னிடம் வாங்க, ஞான முகாம் என்று நடத்தி கொண்டு என்கிட்ட வாங்க, எல்லாத்துக்கும் ஞானம் தாரேன் அப்படின்னு சொல்லி ஞான முகாம்களை நடத்துகிறாங்க, ஞான வகுப்புகளை நடத்துகிறாங்க. அப்போ இதெல்லாமே பிஸ்னஸ், இதெல்லாமே வியாபாரம். உண்மையான ஞானம் என்றால் அது மனதிலிருந்து மீளணும். அதுக்கு நீங்கள் எங்கேயுமே போக வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே இந்த சத்தியத்தை உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ புரிந்து உணர்ந்ததன் பிறகு அப்போது நீங்கள் இருந்த அந்த துஷ்டியிலிருந்து மீள்கிறீங்க. அப்போ துஷ்டியிலிருந்து மீள்வது என்பது அவர் உலகத்திலிருந்து மீள்கிறார் என்பது. அப்போ உலகம் இருக்கும் வரை நான் இருக்கிறேன். அப்போ யாருக்கு இன்றைக்கி உலகம் இல்லாமல் போயிருக்கு? எல்லாத்துக்குமே உலகம் இன்றைக்கி உண்மையாகத்தானே இருக்குது. அப்போ அவர்கள் எல்லாமே உலகத்தை விட்டுட்டு தான் இருக்கிறாங்களா? இல்லை, அவர்களுடைய பேச்சில், அவர்களுடைய நடவடிக்கையில், அவர்களுடைய செயலில் இங்கே ஆத்ம துஷ்டி நல்லாவே தெரியுது. அவர் இந்த ஆத்ம துஷ்டிக்குள்ளே தான் இருக்கிறார் என்பது அவர் உலகத்துக்கு காட்டி கொண்டு தானே இருக்கிறார். அப்போ துஷ்டிக்குள்ளே இருந்து கொண்டு ஏன் அப்படி அவர்கள் எப்படி சொல்லணும்? அப்போது அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தா, அப்போ அது வியாபாரம், பிஸ்னஸ். அப்போது இது புத்த காலத்திலும் இந்த மாதிரி இருந்திருக்காங்க நிறைய பேர். நானும் ஞானம் அடைந்து விட்டேன், நான் புத்த சுபாவம் அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர்கள் இருந்தார்கள் அந்த காலத்திலும். ஆனால் அது உண்மையானது கிடையாது, அது டூப்ளிகேட்டு, அது பொய்யானது. மனதை ஒருநிலைப்படுத்தி சமத்த தியானத்தில் மூழ்கி அதில் பரவச நிலையில் இருப்பது என்பது இந்த அரூப தியானம். அரூப தியானத்தில் அப்போ தன்னை இழந்து விட்டார் என்று அவர் நினைத்து ஒரு எண்ணத்துக்குள் அவர் மூழ்கி இருக்கிறார். அப்போது அது உண்மை கிடையாது, அது தற்காலிகமானது, அது நிரந்தரம் இல்லாதது. அப்போது அங்கே அந்த மனதை ஒருநிலைப்படுத்திய ஒருவர் அங்கே இருக்கிறார் தானே, அவர் எப்படி இல்லாமல் போனார்? அவர் இதுதான் என்லைட்மென்ட் என்று சொல்வது உண்மைதான். அதாவது இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து விட்டதாக அவர் சொல்வது உண்மைதான். பிரபஞ்சம் என்பது என்லைட்மென்ட் என்பது அவர் இழக்கலை. அவர் இருப்பது அந்த துஷ்டிக்குள்ளே இருந்து கொண்டு அவர் பிரபஞ்சத்தோடு இணைந்து இருக்கிறார். பிரபஞ்சத்தோடு இணைந்து அவர் இருக்கும்போது அவர் பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் விடுதலை பெறலை. அவருக்கு உலகம் உண்மை என்ற துஷ்டிக்குள் அவர் இருக்கிறார். அப்போ அவருடைய அந்த அதிர்வற்ற சுபாவம் அதிர்வு பெறும்போது அவருடைய பிறப்பு சம்பவம் நடக்கும். அவர் பிறப்பு சம்பவம் நடக்கிறது என்றால் அவர் மானிய மக்கரோ அதிமானிய குக்குரோ என்பதை போல அவருடைய ஈகோவின் காரணமாக குரங்காகவோ நாயாகவோ பிறப்பார். இதுதான் உண்மை கதை. அப்போ அது மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு அதில் பரவச நிலையில் இருப்பது என்பது என்லைட்மென்ட்டாக இருக்கலாம், அது பிரபஞ்சத்தோடு இணைந்து இருக்கலாம். ஆனால் அது லிபரேஷன் ஆகாது, அது நிரந்தரமான விடுதலை கிடையாது. அது போலியானது, தற்காலிகமானது. அங்கே அவர் இருக்கிறார். அப்போ அது பயங்கரமானது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார். பயங்கரமானது என்றால் அந்த உணர்வு அற்ற சுபாவத்தில் அவர் மூழ்கி இருக்கிறார் என்றால் அவர் அந்த உருவமற்ற உலகில் அவர் இருக்கிறார். உருவமற்ற உலகில் இருக்கிறார். அதுதான் அரூப தியானம். இப்போ அரூப தியானத்தில் இருக்கும் இந்த உருவமற்ற உலகில் அவர் அதிர்வற்ற சுபாவத்தில் இருக்கும்போது அவருடைய மூச்சு நிற்கும் போது அந்த அதிர்வற்ற சுபாவம் உபாதானாகி இருந்ததனால அவருடைய பிறப்பு அங்கே நடக்கிறது. பிரபஞ்சத்தோடு இணைந்து அவர் இருக்கிறார். ஆனால் அது பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக அங்கே அவர் அந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து இருக்கிறார். அது என்றைக்காவது ஒரு நாளைக்கு 1000 அல்லது லட்சக்கணக்கான வருடங்கள் போனதன் பிறகு அவருடைய மனம் உலகம் உண்மையின ஏற்றுக்கொண்டு தான் இருந்தது. அதுக்குள் மூழ்கி இருந்ததனால அவர் அந்த என்லைட்மென்ட் ஆகியிருந்தார். அப்போது அவர் அதிர்வு பெறும் காலம் ஒன்று வரும். அந்த அதிர்வு அவர் பெறக்கூடிய சந்தர்ப்பம் நேரிடும் போது அங்கே அதிர்வு பெறும்போது அவர் குரங்காகவோ நாயாகவோ பிறப்பார் என்பது தான் சத்தியம். இப்போ இதுதான் பகவான் புத்தர் கூறியது. அப்போது அவர் சத்தியத்தை உண்மையாக புரிந்து கொள்ளணுமா இருந்தால், அவர் உண்மையான ஞானம் அடையணுமா இருந்தால், அப்போது அவர் வரணும், இங்கே இந்த வழிக்கு வரணும், பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வரணும். பகவான் புத்தர் அவர்கள் சொன்னார்கள், படித்த சமுப்பாத தர்மத்தை போதனை செய்தார்கள். அது மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். அப்போ ஆன்மா உருவான விதம் பற்றி கேட்டு அறிந்து புரிந்து கொள்பவர்
இப்போ ஆன்மா என்ற துஷ்டியில் தான் இப்போ நாங்கள் எல்லாமே இருக்கிறோம், உலகம் உண்மை அப்படின்னு நினச்சி பிடிச்சு கொண்டிருக்கோம். அப்போ அந்த பிடிப்பில் இருக்கும் நாங்கள் இருப்பது மனதின் மாயக்குள்ளே தான் அப்படின்றது அப்போ தான் அவருக்கு புரிந்து கொள்ள முடியும். அப்போது புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் இது தியானம் பண்ணி மனதை ஒரு நிலைப்படுத்தும் சத்தியம் கிடையாது. அப்போ அதை எல்லாத்தையுமே செஞ்சார் யார்? சித்தார்த்தர் எல்லாத்தையும் செஞ்சார். ரூப தியானம், அரூப தியானம், எல்லா தியானத்தில் மூழ்கி இருந்தார். அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு தான் கடைசியில் அது படித்த சமபாத தர்மத்தை கைக்கு எடுக்கிறார். மனம் உருவான விதம் பற்றி விமர்சிக்கிறார். அது விமர்சனம் தான் விதர்சனா தியானம். விதர்சனா தியானத்தினூடாக மனம் உருவான விதம் பற்றி கண்டுபிடித்து இது உறுதியாகுகிறது. அப்போ அங்கே புத்த சுபாவம் அடைகிறார். அப்போ இந்த வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். இந்த வழிக்கு வருபவர்கள் தான் அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து கொள்கிறாங்க. அப்போ இது புரிந்து கொள்ளக்கூடியதை தவிர உலகம் என்பது இல்லாமல் போகாது. கண்களுக்கு தெரிவது வழக்கம் போல் தெரியும், காதுக்கு கேட்பது வழக்கம் போல் கேட்கும், அப்போ சென்சர்கள் வழக்கம் போல் இயங்கும். ஆனால் அதுக்குள்ளே நாங்கள் பிடித்து கொண்ட பிடிப்பில் இருந்த ஒரு விடுதலை பெறுகிறார். இப்போ கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குன்னு நினைச்சு கொண்டு இருக்கிறவர் என்ன செய்கிறாரு? அப்போ அதுக்கு ராக தேச மோகன்ற ஆசை கோபம் மாய்க்கு அகப்பட்டு தான் இருக்கிறார். கண்களுக்கு தெரிவது இருக்குது அப்படின்ற போது அவர் அந்த மாய்க்குள் அகப்பட்டிருக்கிறார். அப்போ சத்தியத்தை புரிந்து கொண்டவருக்கு கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை, அது ஒரு எண்ணம் மனதில் தான் இருக்குது அப்படின்ற போது சத்தியத்தை அவர் புரிஞ்சு கொண்டிருக்கார். மனதில் இருக்கும் எண்ணமும் உண்மை கிடையாது என்கிற போது அப்போ அவர் மனதை வெல்கிறார். அப்போ எண்ணத்திலிருந்து மீள்கிறார். அப்போ இதுதான் லிபரேஷன், இதுதான் மனதிலிருந்து மீண்ட சுபாவம், விடுதலை அடையும் சுபாவம். அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு அவருக்கு வெளியில் தெரிவது தெரியாமல் போகாது, கேட்பது கேட்காமல் போகாது. வழக்கம் போல் தெரியும், வழக்கம் போல் கேட்கும், வழக்கம் போல் எல்லாமே நடக்கும், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் இதை அவர் புரிந்து கொண்டதன் பிறகு அவருடைய மனதில் எரிந்து கொண்டது தீ இங்கே அணையப்படுகிறது. வெளியில் ஒன்று இருக்கும்போது அதுக்குள்ள பெருமதியும் மதிப்பும் எங்களுக்கு மனதில் நாங்கள் வச்சு கொண்டிருந்தோம். இப்போ தங்கம் என்கிற போது தங்கத்துக்கு ஒரு பெருமதி இருக்கிறது. அப்போ தங்கத்துக்கு உள்ள பெருமதி எங்களுடைய மனதில் தான் இருக்குது, வெளியில் உள்ள தங்கத்துக்காக இருக்குது இல்லை. வெளியில் உள்ள தங்கம் என்பது கண்களுக்கு தெரிந்தது வர்ணம், காதுக்கு கேட்டது சத்தம், அது இரண்டும் இணைந்த தங்கம் தான் அப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சி பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த பிடிப்பில் இருக்கும் வரை அதுக்கு ஒரு பெருமதியை கொடுத்து, அதுக்கு ஒரு மதிப்பை கொடுத்து, அதை நாங்கள் பாதுகாத்து அதை வச்சு கொண்டு வந்தோம். அப்போ சத்தியத்தை கண்டதன் பிறகு, சத்தியத்தை உணர்ந்ததன் பிறகு அவரது மனதின் மாயை தான் என்பதை புரிந்து கொள்ளும் போது அவருக்கு தங்கத்தின் மீது பெருமதியும் கிடையாது, அதன் உள்ள மீது மதிப்பும் கிடையாது. அப்போ பெருமதியும் மதிப்பும் அங்கே அழியும் போது அதுக்குள்ள அந்த தீ தான் இங்கே அழிகிறது. அதுதான் ராக தேச மோக ஆசை கோபம் மாயை என்ற தீ இங்கே அழிகிறது. அவள் அழிந்ததன் பிறகு அவர் சாந்தமான இனிமையான சுவையில் தான் இருக்கிறார். அவர் இந்த தரையில் நடந்து போகும், இந்த பூமியில் நடந்து போகும் சாமானியமான எளிமையான மனிதனாகத்தான் வாழ்வார். அவர் ஆகாயத்தில் பறக்கும், ஆகாயத்தில் போகிற பெரிய வாகனத்தில் போகிறதுக்கு பெரிய கனவுகள், எதிர்பார்ப்புகள், ஆசைகள் அதெல்லாமே அவர்கிட்ட இருக்காது. அப்போ அதெல்லாமே வைத்து கொண்டு இன்றைக்கி போதனை செய்யும் போதனையாளர்கள் உண்மையான ஞானிகளா? இல்லை. அப்போ இதெல்லாமே பிடித்து கொண்டு அவர்கள் துஷ்டிக்குள்ளே இருந்து கொண்டு ஞானம் என்று ஞானத்தை விற்கும் விற்பனையாளர்கள் தான் இவர்கள். அப்போ இது உண்மையானது கிடையாது, பொய்யானது, இது போலியானது அப்படி ஒன்று பகவான் புத்தர் அவர்கள் எங்கேயுமே போதிக்கலை. அப்போது ஞானம் பெறுவது என்பது ஒருவரால் முடியாது. ஞானம் பெறப்படும் போது அங்கே அவர் இழக்கப்படுகிறார். அவர் இழந்ததன் பிறகு உலகம் இருக்கும் வரை நான் இருக்கிறேன், இந்த உடலில் நான் இல்லை. அப்போ கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குது அப்படின்ற நினச்சி பிடிச்சு கொண்டு இருக்கும் வரை அந்த எண்ணம் தான் நான். அது வெளியில் இருக்கும் போது அந்த எண்ணம் தான் நான். அப்போ அந்த எண்ணத்தில் உண்மை இல்லை, அது வெளியில் அல்ல, அது மனதில் தான் என்று சத்தியத்தை உணரும் போது அப்போ எண்ணில் நான் விடுதலை பெறுகிறேன். அப்போ எண்ணில் நான் விடுதலை பெற்ற போது எனக்கு நானும் இங்கே இல்லையே. அப்போ நான் இல்லை என்றால் ஞானம் அடைந்த எங்கே ஒருவர் இருக்கிறாரா? இல்லை, அப்படி ஒருத்தர் இங்கே கிடையாது. அப்போ இந்த சத்திய தர்மம் என்பது நடைமுறையில் கையாண்டு பார்க்க வேண்டியது. அப்போ பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்கும் புரியும். வாருங்கள், இந்த புத்தோத்பாத தமிழ் போதனைகளுக்கு திருவன் சரணம்.